ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வதற்கு காதல் தான் காரணமாக இருக்கும், அல்லது காமம் தான் காரணமாக இருக்கும். வேறு எந்த நோக்கமும் காரணமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுன்னு வேறு நினைக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட ஒரு ஆணை பார்க்குறா அப்படின்னா, அந்த ஆண் என்ன நினைக்கிறா, இது காதலாக தான் இருக்கணும், வேறு எந்த உறவுமுறையும் அவகிட்டேருந்து எனக்கு தேவையில்லை, சகோதரியெல்லாம் எனக்கு அவள் தேவையில்லை, தோழியாகலாம் எனக்கு அவள் தேவையில்லை, அது காதலாக இருக்க வேண்டும் அல்லது காமமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நான் பெண்ணின் உறவுமுறையை நான் ஏற்றுப்பேன். ஒரு குடும்பத்தை தாண்டி வெளியில் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அப்படி ஒரு உறவுமுறை ஆணுக்கு கிடைக்கும்போது அது காதலாக இருக்க வேண்டும் அல்லது காமமாக இருக்க வேண்டும். வேறு சகோதரியாலாம் எனக்கு தேவையில்ல, தோழியாகலாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை, ஒரு மனநிலை ஆண்களுக்கு இருக்கவே கூடாது. எப்படியாவது எதன் அடிப்படையிலாவது ஒரு பெண்ணின் அருகாமை ஒரு ஆணுக்கு தேவை. பெண்ணிடமிருந்து ஒரு உறவுமுறை தேவை. அது தோழியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஒரு தந்தை உறவுமுறையாக இருக்கலாம். ஒரு சின்ன வயசு பொண்ணு கூட பேசுவாங்க பெரியவங்கள்ட்ட. அப்போது அந்த இடத்துல நாம் அந்த பெண்ணுக்கு ஒரு தந்தையாக நினைத்து கொள்ள வேண்டும். அவள் தனக்கு ஒரு மகளாக நினைத்து கொண்டு அவளுடன் பழக வேண்டும். நமக்கு தேவை என்னென்னா ஒரு பெண்ணின் உறவுமுறை, ஒரு ஆணுக்கு தேவை என்னென்னா ஒரு பெண்ணின் உறவுமுறை. அது எந்த உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு வேணுமெல்லாம் இருக்கலாம். எந்த உறவுமுறையை காரணம் காட்டியும் ஒரு பெண்ணின் அருகாமை என்பது, பெண்ணிடனான ஒரு உறவுமுறை என்பது ஆண்களுக்கு தேவை, பெண்களுக்கும் தேவையாக இருக்கிறது. அதனால் ஒரு ஆண் பெண் பேசினாலே அது காதலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் ஏன் நினைக்கிறாங்க பெரும்பாலானவங்க அப்படின்னா, ஒரு ஆண்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க, பெண்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது காதலாகத்தான் இருக்க வேண்டும், காதலாக இருந்தால்தான் அவர்கள் பேசுவார்கள், காதலாக இருந்தால்தான் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். இல்லை என்றால் ஒரு சகோதர உறவுமுறையெல்லாம் தேவையில்லை, தோழனாக தேவையில்லை. காதல், காமம் இந்த எதிர்பார்ப்பை தாண்டி நான் ஒரு பெண்ணிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு எனக்கு நேரம் இல்லை. காதலிப்பதாக இருந்தால் வேண்டுமானால் சொல், நான் உன்னிடம் பேசுகிறேன், எனக்கு இருக்கிற 2-3 காதலிகளோடு உன்னையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கவே கூடாது. அதனால் காதலாக இருந்தால் மட்டும்தான் நான் உன்னிடம் பேசுவேன், காமமாக இருந்தால், எனது காம தேவையை நீ பூர்த்தி செய்வதாக இருந்தால் வேண்டுமானால் நான் உன்னிடம் பேசுகிறேன், இல்லைன்னா வேறு எந்த உறவுமுறையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அண்ணன்னு சொன்னால், இப்போ அண்ணன்னு சொல்கிறாங்க, அப்போ அவன் மனசுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன உறவுமுறை, ஏதோ ஒன்று பெண்களுடனான ஒரு உறவுமுறை ஆணுக்கு தேவை. அதனால் காதல் ஒரு பெண்கிட்ட கிடைக்கலனா இன்னொரு பெண்கிட்ட உங்களுக்கு காதல் தேவை அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நோக்கி போங்க. அதனால் வர்ற உறவுமுறையெல்லாம் காதல் இல்லை என்பதற்காக அதில் காதல் இல்லை, காமமும் இல்லை, வெறும் சகோதர எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது, தோழமை எதிர்பார்ப்பு, அல்லது தந்தையாக அவள் தன்னை பார்க்கிறாள், அங்கிளாக தன்னை பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுமுறையை நீங்கள் தட்டி கழிக்கிறாங்க. உறவுமுறை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அந்த உறவுமுறையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அது ஒரு காமம், காதல் என்கிற எதிர்பார்ப்போடு அதுக்கு நீங்கள் முடித்து கொள்ளக்கூடாது. உங்கள் உறவுமுறையை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டுமானால் உங்கள் உறவுமுறை, பெண்களுடனான உங்கள் உறவுமுறையில் உங்களுக்கு சகோதரிகள் இருக்கணும், தோழிகள் இருக்கணும், அம்மா இருக்கணும், அப்புறம் பெரியவங்க எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி அது மாதிரி பெண்களுக்கும் ஆண்களில் சகோதரன் இருக்கணும், தோழன் இருக்கணும். ஒரு குடும்ப உறவை தாண்டி ஒரு கூட பிறந்தவன் தான் சகோதரனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு குடும்ப உறவை தாண்டி வேறு ஆண்களும் உங்களுக்கு நிறைய அண்ணன் தம்பி இருக்கலாம், சகோதரனாக பழகுகிற அந்த உறவுமுறை. இப்படி ஒரு தந்தையாக பழகுகிற ஆண்கள், இந்த மாதிரி நிறைய கூட்டம் உங்களுக்கு தேவை. அப்போ தான் உங்கள் மனசு சிறப்பாக வேலை செய்யும், உங்கள் மனசும் சிறப்பாக வேலை செய்யும், உங்கள் வாழ்க்கையும் ஒரு செழுமையாக இருக்கும், ஒரு உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யும், தெளிவாக இருப்பீங்க, விவரமாக இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு உறவுமுறையை காரணம் காட்டியும் ஒரு பெண்ணின் அருகாமை ஆணிற்கு வேண்டும், ஆணின் அருகாமை பெண்ணிற்கு வேண்டும். அதற்கு எந்த உறவுமுறையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வேண்டும். பெண்ணிடம் பேசுவதாக இருந்தால் அது காமமாக இருந்தால் மட்டும்தான் அங்கு அனுமதி, அல்லது காதலாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் தேவையில்லை. சகோதரனாக நான் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அதற்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு பெண் ஒரு பெண்ணிடம் பேசுவதாக இருந்தால் எனக்கு அங்கு காதல் கிடைக்க வேண்டும் அல்லது காமம் கிடைக்க வேண்டும், அப்போ தான் நான் ஒரு பெண்கிட்ட பேசுவேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆணின் மனநிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடம் பேசுவதாக இருந்தால் அது காதல் அல்லது காமம், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும், வேறு எந்த நோக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் நினைப்பதற்கு என்ன காரணம், இந்த மக்களும் அப்படி நினைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா,
குறிப்பாக வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்களே, இட்லி, பூரி, தோசை, பொங்கல், இது மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது ஒரு காரணம். அப்புறம் வந்து இந்த சுய இன்பம் செய்கிற வழக்கம். அப்புறம் இளைய தலைமுறையினர் வந்து ஆபாச படம் பார்க்குறது ரொம்ப அதிகரித்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் வந்து ஆபாச படம் பார்க்குறது, மலிவான உணவுகளை சாப்பிட்றது, அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவை சாப்பிடுவது. அதனால் வந்து இவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு மலிவான நோக்கமாக இருக்கிறது. ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையான உறவு முறையிலையும் ஒரு மலிவான எதிர்பார்ப்பு தான் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உணவை சாப்பிட்றீங்க, கஷ்டப்பட்டுன்னா அது சாப்பிடுவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரமானதாக மாறும். அப்போது வந்து உங்களுடைய உறவுமுறை நோக்கம் வந்து தரமானதாக மாறும். வெறும் காதலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, காமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சகோதரியாக எனக்கு ஒரு பெண் தேவை, ஒரு தோழியாக எனக்கு ஒரு பெண் தேவை, ஒரு அம்மாவாக அல்லது அந்த மாதிரி ஒரு பாட்டியாக, அந்த மாதிரி ஒரு உறவுமுறை எனக்கு எதன் அடிப்படையில் வயதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ நான் பழகுவதாக இருந்தால் சின்ன வயசு பொண்ணுங்களோட தான் பழகுவேன், வயசானவங்க எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் ஒரு மலிவான எதிர்பார்ப்பு. அதற்கு இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றது ஒரு மிக முக்கிய காரணம். அப்புறம் மலிவான பழக்க வழக்கங்கள், ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து தவிர்த்தால்தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது, வாழ்க்கை தரம் என்பது உயரும். வெறுமனே பணத்தை சம்பாதித்து விட்டால் மட்டும் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. வாழ்க்கை தரம் என்பது என்னென்னா, நம்ம உறவு முறையில் நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்குறோம், என்ன மாதிரியான நோக்கம் கொண்டு ஒரு ஆணிடம் பேசுகிறோம், பெண்ணிடம் பேசுகிறோம். ஒரு காதலாக இருக்க வேண்டும், காமம், இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கிட்ட நான் பேசுவேன். ஒரு காதல், காமம், இந்த ரெண்டும் தான் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வதற்கு காரணம். அதை தாண்டி அவர்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு தான் ஒரு மலிவான எதிர்பார்ப்பு. அதை தாண்டி ஆண்களுக்கு பெண்களுடைய உறவுமுறை பெண்களுக்கு ஆண்களுடைய உறவுமுறை தேவைப்படுகிறது. அது எந்த உறவுமுறையாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கிற அந்த அருகாமை தான் மிகப்பெரிது அப்படின்னு நினைக்கணும். ஒரு சகோதர உறவுமுறை, தந்தை உறவுமுறை, ஒரு சகோதரி உறவுமுறை, அம்மா என்கிற உறவுமுறை, பாட்டி, தாத்தா, இப்படி எந்த உறவுமுறையை அடிப்படையாக கொண்டும் வயது வேறுபாடே இல்லாமல் ஒரு ஆண்களுடைய அருகாமை, பெண்களுடைய அருகாமை ஆண்களுக்கும் தேவை. அதனால் அதுதான் அங்கே ரொம்ப அரிதானது.